உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவு செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 3 இறைவசனங்கள் 13 முதல் 19 முடிய. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தி பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயின் மகன் யாக்கோப்பு, யாக்கோப்பின் சகோதரான யோவான், இவ்விருவருக்கும் இடையே போன்றோர் என பொருள்படும் புவனர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரியா, பிலிப்பு, பத்லமியு, மத்தேயு, தோமா, அல்பேயின் மகன் யாக்கோப்பு, ததேயு, தீவிரவாதியாயிருந்த சீமோன், இவர் இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியத்து என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்தவனுக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் சாமுவேல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இளைஞனுடைய இருக்கிற ஒரு பக்குவம், தாவீது என்கிற ஒரு இளைஞனிடத்தில் இருக்கிற ஒரு பக்குவத்தை, ஒரு பண்பட்ட அந்த ஒரு மனநிலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அரசன் சவுல் அவரோட அதிகமான வயதுக்குரியவன், முதிர்ச்சிக்குரியவன், பலவிதமான போர்களை கண்டு மக்களை வழிநடத்தியவன். ஆனால் அவன் மிக தாழ்ந்து போய் அந்த ஒரு இளைஞனை நோக்கி அவனை கொல்வதற்காக தன் படையோடு தேடிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆகவே பக்குவப்பட்ட பண்பட்ட ஒரு முதிர்ச்சியான மனிதனாக இருக்க வேண்டிய சவுல் அரசன் அந்த பண்பை இழந்து, அதற்குரிய அந்த ஒரு மாண்பை இழந்து, அவன் அந்த ஒரு பொறாமை உணர்ச்சியினால் தூண்டப்பட்டவனாக, பகை உணர்ச்சியினால் தூண்டப்பட்டவனாக, தன்னுடைய அனைத்து நல்ல குணங்களையும் இழந்து அவன் அங்கே தாவீதை கொல்வதற்காக தேடி போகிறான். ஆனால் தாவீது இளைஞன், சாதாரணமாக இருக்கிற ஒரு இளைஞன், அவன் அவர் உயிரை விட்டு கொடுக்கிறான், காப்பாற்றுகிறான். அல்லது அவருக்கு எந்த தீங்கும் செய்யாமல் ஆண்டவனை காத்தருள்வாராக என்று சபதம் எடுக்கிறான். திருப்பொழிவு செய்யப்பட்டவரை, கடவுளால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரை நான் தொடமாட்டேன், எந்த தீங்கும் செய்ய மாட்டேன். ஆக அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு ஒரு இளைஞனுக்கு ஏற்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அவர் மிக தெளிவாக சொல்லுகிறார், அரசே, உமக்கு எதிராக நான் குற்றம் ஒன்றும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராக இருப்பாராக. என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கு எதிராக நான் என் கை எழாது. அடுத்து மீண்டுமாக, ஆண்டவரே
நடுவராய் உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காய் வழக்காடி உம் கையில் நின்று என்னை விடுவிப்பாராக. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு ஆண்டவர் மீது இருந்தது. எனக்குரிய நீதி என் கடவுள் கொடுப்பார். எனக்கு எதிராக யார் எழுந்தாலும் கடவுள் எனக்காக வழக்காடுவார், எனக்காக போர் செய்வார், என்னை அவர் விடுவிப்பார். இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை இளைஞனுக்கு, அந்த தாவீதுக்கு இருந்தது. அன்பார்ந்தவர்களே, இந்த வருடத்திற்குரிய வாக்குத்தத்தத்தை நாம் நினைவில் கொள்ளலாம். ஆண்டவர் இந்த வருடம் நம்முடைய திருத்தலத்தை வருகிற மக்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் இதுதான்: நீதியின் அரசர் உங்களுக்கு நீதி வழங்குவார், அவர் கையிலிருந்து எதுவும் தப்பாது. இந்த வருடம் இறைவன் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் அதுதான். தாவீது இந்த வாசகத்தில் வாசிக்கிறோம், விசுவசித்தான். எனக்கும் உங்களுக்கும் இடையே என் கடவுள் நீதிபதியாக நடுவராக இருப்பாராக, அவரே எனக்கு வழக்காடுவாராக, அவரே எனக்கு நீதி வழங்குவாராக, உமக்குரிய நீதி அவர் வழங்குவாராக என்று சொல்லி, அப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கடவுள் நீதிபதியாக இருக்கிறார், எனக்கு நீதி வழங்குகிற கடவுளாக இருக்கிறார், எனக்கு வழக்காடுகிற கடவுளாக இருக்கிறார், என் சார்பாக இருந்து இவன் வழக்காடுவார் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றிருந்தான். அந்த வாக்குத்தத்தத்தை இறைவன் இந்த வருடம் நமக்கு கொடுத்திருக்கிறார். உண்மையிலே விசுவசிப்பான். பக்குரியவர்களே, தாவீது விசுவசித்தான், அதனுடைய பலனை பெற்றுக்கொள்கிறான். சவுல் உடனடியாக வாழ்த்துகிறான், ஆசீர்வதிக்கிறான். திண்ணமாய் நீ அரசனாய் மாறுவாய், நீயே என் மக்களை, இஸ்ராயேல் மக்களை மேன்மையோடு வழிநடத்துவாய் என்று சொல்லி அங்கே சவுல் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறோம். ஆகவே கடவுளை நம்புகிறவர்கள், கடவுளை இன்னும் அதிகமாய் கெட்டியாய் பற்றிக் கொள்கிறவர்கள், கடவுளுடைய நீதிக்காக காத்து இருக்கிறவர்கள், கடவுள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பிக்கையோடு காத்திருக்கிற மக்களுக்கு அவர் நீதி வழங்குகிற கடவுளாக இருக்கிறார். அவர் நமக்கு விடுதலை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார், விடுவிக்கிற கடவுளாக இருக்கிறார், தப்புவித்து நம்மை ஆசீர்வதிக்கிற கடவுளாக இருக்கிறார். ஆக அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த முதல் மாதம் சொல்லப்படுகிறது, உன் எதிரி உன் கையிலே ஒப்படைக்கப்படுகிறான். அன்பார்ந்தவர்களே, எப்பொழுது நம்முடைய மேன்மை வெளிப்படுகிறது, எப்பொழுது நம்முடைய பக்குவம் பண்பு வெளிப்படுகிறது? எனக்கு எதிராக இருப்போர் என்னிடம் அவருடைய தயவுக்காய் நிற்கிற பொழுது நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதில் தான் என்னுடைய பண்பும் பக்குவம் முதிர்ச்சி வெளிப்படுகிறார். இதுதான் நேரம் அவன் நினச்சிட்டு சீரிப்பாயிருது, இதுதான் நேரம் நினச்சிட்டு நம்ம எவ்வளவு பழி தீர்க்க முடியுமோ பழி தீர்த்து கொள்வது சாத்தானுக்கும் பேய்க்குரிய இருக்கணும், அவ்வளோதான். ஆகவே இன்றைய நாளிலே இந்த பக்கம் எப்படி வந்துச்சு, இந்த பக்கம் எப்படி அந்த இளைஞனுக்கு வந்திருக்கிறது? இன்றைய முதல் மாதத்தில் ஆண்டவர் சொல்கிறார். 2வது மாதத்தில் நற்செய்தி ஆண்டவர் மார்க் நற்செய்தி மிக அற்புதமான ஒரு நற்செய்தி ஆண்டவர் சொல்கிறார். அவர் மலை மீது ஏறி அமர தாம் விரும்பியவர்களை தம்மிடம் அழைத்தார். தாவீது அப்படி தான் அழைத்திருந்தார், அபிஷேகம் செய்தார். ஆகவே தன் விரும்பியவர்களை அவர்களும் அழைத்தார். எதற்காக 3 காரியங்களை மார்க்கு கோடிட்டு காண்பிருக்கிறார். தம்மோடு இருக்கும்படியாக அழைத்தார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இருக்கிறோமோ, யாரெல்லாம் ஆண்டவர் பிரசன்னத்தில் இருக்கிறோமோ, நாம் அப்படியாக தாவீதை போல நடந்து கொள்ள முடியும். எதிரிகள் நம் கையில் தயவுக்காக நிற்கிற பொழுது கூட நாம் மனமிறங்கி அவளுக்கு நல்லதை செய்வோம். இல்லைன்னு சொன்னால் நம்ம வேறு மாதிரியே தான் நடந்துக்குவோம். அப்போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்றால், நான் ஆண்டவரோடு இருக்கிறேன் என்பது அதுதான் அடையாளம். திருதி ஆண்டவர் நோக்கி தேடி வரோம், வெள்ளிக்கிழமையான திருதி ஆண்டவர் நினைக்கிறோம். அவருடைய இதயத்தில் கொஞ்சமாவது நமக்கு இருக்கணும். அவர் இதயத்தில் இருக்க ஈரம், அவர் இதயத்தில் இருக்கிற ஒரு கருணை, ஒரு இரக்கம் நமக்கு கொஞ்சமாவது இருக்கணும். ஆகவே எதிரிகள் நம் கையில் அகப்படுகிற பொழுது, அல்லது நமக்கு எதிரானவர்கள் நமக்கு தயவு கேட்டு நிற்கிற பொழுது, அப்பொழுது இன்னும் ஒரு தாராள உள்ளத்தோடு அவர்களுக்கு உதவி செய்ய மனப்பக்குவம் இறைவன் கொடுக்கிறார். ஆகவே தம்மோடு இருக்கும்படியாக ஆண்டவர் அழைத்தார். யாரெல்லாம் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறார்களோ, நெருக்கமாக இருக்கிறார்களோ, அவர்களால் தங்கள் எதிரிகளை மன்னிக்க முடியும், விட்டு கொடுக்க முடியும், இரக்கம் காட்ட முடியும், நல்லது செய்ய முடியும். ஆனால் அவரோடு இல்லை என்பவர்கள்
நிச்சயமாக எந்த நேரத்திலும் நமக்கு அப்படி நடந்து கொள்ள முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை கேட்போம். அடுத்து இரண்டாவது சொல்ற தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும் ஆண்டவர் செய்தி சொல்லணும். அப்புறம் பேய்களை ஓட்டவும் ஆண்டவர் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். ஆக அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். ஏன் நாம் பல நேரங்களில் பக்குவத்தோடு நடந்து கொள்ள முடியவில்லை, பண்போடு முதிர்ச்சியோடு இருக்கவில்லை? நாம் ஏன் ஒரு நல்ல கிறிஸ்தவ மக்களாக பல நேரங்களில் நம்முடைய வார்த்தையை சொல் செயல் இருக்க முடியவில்லை? காரணம், நாம் ஆண்டவரோடு இல்லை, ஆண்டவரோடு கிடையாது. ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்காய் கதவு திறந்து விடும் என்று சொல்லுவார்கள். நானும் சொல்வேன், நீங்கள் யாரோ எவ்விடத்தாரோ எனக்கு உங்களை தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லுவேன். ஆண்டவர் சொல்கிறார். அன்பார்ந்தவர்களை யோசித்து பார்ப்போம். நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு இத்தனை வருஷமாக கிறிஸ்துவ வாழ்வில் வாழ்ந்திருக்கிறோம், ஆண்டவர் தேடி வந்திருக்கிறோம், நான் பூசியில் பங்கெடுத்துக்கிறோம், நன்மை வாங்கிக்கிறோம். எந்த அளவுக்கு நான் பக்குவப்பட்டிருக்கிறேன், எந்த அளவுக்கு பண்பட்டு இருக்கிறேன், எந்த அளவுக்கு என் வார்த்தைகள் பண்பட்டதாக இருக்கிறது என்று யோசித்து பார்த்து ஆண்டவருக்கு உரிய மக்களாய் மாறுவோம். ஆண்டவரை சார்ந்து வாழ்வோம், ஆண்டவரை நம்பி வாழ்வோம். அவரையும் நமக்குரிய நீதியை வழங்குகிறார், விடுவிக்கிறார், நமக்காக போரிடுகிறார், நமக்காக வழக்காடுகிறார். ஆமென்.